அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று இரவு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், சான்றிதழ் ஒர்க்கர், கிளீனிங் ஒர்க்கர், எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ப்ராசஸ் ரைட்டர், டிரைவர், இது போன்ற அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் கீழமை நீதிமன்றங்கள் நடந்த அனைத்து விதமான போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் மார்க் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. நானும் வீடியோலாம் வந்து நைட்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபைனலுக்கு ஆன்சர் போட்டிருக்காங்க. இப்போ காலையில் மார்க் வந்துருக்குப்பா செக் பண்ணிக்கோன்னு சொல்லி நான் வீடியோவும் போட்டிருப்பேன். நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, சார் கட் ஆஃப் என்ன வரும், நான் செலக்டா சார், நான் பாஸாக ஃபெயிலா சார், எனக்கு வேலை கிடைக்குமா சார், நான் ப்ராக்டிக்கலுக்கு வந்து செலக்ட் ஆகணும் இல்லையா சார், ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் போல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், இல்லைனா கூகுள் ஃபார்ம் கொடுங்க, டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கேளுங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு, அந்த மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்ணிட்டுருங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க, யார் டாப் மார்க்கு, யார் கம்மி, எந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்காங்கன்ற விவரங்கள் முழுமையாக தெரியாமல் கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக இந்த டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ தான், இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ தான் அப்படின்றது சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஸ்டார்டிங்கில் அதான் சொல்லியிருப்பேன், இப்போது அதான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் கூட ஒரு மினிமம் இந்த அளவுக்கு மார்க் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது போட்டித் தேர்வுக்கு நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய அந்த கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது, ரைட்டா? ஸோ நமக்கு ஒரு 6 மந்த் டைம் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து குரூப் 4க்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்கு பார்க்கலாம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் வேகன்சி அதிகமாக தான் இருக்கும். அதை டிஸ்ட்ரிக் வைஸை பார்க்கும்போதுமே கொஞ்சம் வேகன்சி அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு நடந்த தேர்வு என்பது 100 மார்க் வந்து நம்ம கொஸ்டினை வந்து வச்சுருந்த எக்ஸாம் வச்சுருந்தாங்க. இந்த 100க்கு குறைந்தபட்சம், ரைட்டா? இப்போ நீங்கள் பார்ட் ஏ பார்ட் பின்னு போட்டிருப்பாங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு 75க்கு மேலே இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து தகுதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 80க்கு மேலே வரலாம், இல்லை 85க்கு மேலே வரலாம். பட் நான் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு 75க்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நான் பாஸாக ஃபெயிலான்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய மார்க் வந்து பார்ட் ஏல 20 இருக்கான்னு பாருங்கள். 20 தான் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா? ஆனால் ப்ராக்டிக்கல் எலிஜிபிள் ஆவீங்களான்னு தெரியாது. ஆனால் 20க்கும் கீழே இருக்குது, 19, 18, 17, 10 அந்த மாதிரி இருக்குது. அது பார்ட் ஏல அதே மாதிரி, பார்ட் பியில் அதே மாதிரி 20க்கும் கீழே இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபெயிலாக இருக்கீங்க. அவங்க சொல்லக்கூடிய மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபெயில்னு அர்த்தம். 20க்கு மேலே எடுத்துருக்கிறவங்க பார்ட் ஏ பார்ட் பியில் ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் வந்து கட் ஆஃப் உள்ளே வரீங்களா இல்லையான்றது செலக்ஷன் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும், ரைட்டா? ஸோ மினிமம் வந்து ரெண்டுத்தையும் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 75க்கு மேலே வருது, மேபி 85க்கு மேலே வருதுன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் தேர்வுக்கு செலக்ட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா கம்யூனிட்டிக்கும் நான் வந்து காமனாக தான் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை ப்ரியாரிட்டி இருக்குது, முன்னுரிமை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? இந்த காப்பிஸ்ட் அட்டெண்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வேகன்சி ரொம்ப கம்மி தான். மேபி அதெல்லாம் வந்து ஒரு 85க்கு மேலே தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட இந்த எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ப்ராசஸ் ரைட்டர், ப்ராசஸ் சர்வர், ஸோ இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்க இல்லையா? ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 170க்கு வந்து நமக்கு எக்ஸாம் வச்சாங்க. 170க்கு வந்து குறைந்தபட்சம் மினிமம் கட் ஆஃபாக வந்து ஒரு 150ஆவது இருக்குதான்னு பாருங்கள். ஸோ 170க்கு நீங்கள் ஒரு 160க்கு மேலே இருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களை வந்து ப்ராக்டிக்கல் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இருந்தாலும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு பொதுவாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 150க்கு மேலே வச்சுருக்கேன் சார், 170க்கு ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு அப்படி ஒரு பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு சேர்த்து வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு வந்து தேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றவர்கள் வந்து எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. ஒருவேளை மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க, எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது, கோட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட எதிர்பாருங்க. எப்படி இருந்தாலும் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டால் மட்டும்தான் 100% வந்து நம்ம வந்து செலெக்ஷன் ஆனோமா இல்லையான்றது தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராலும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நான் பாஸாக ஃபெயிலான்னு கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் பார்ட் ஏல அந்த எக்ஸாமினர் பாய்லிப் இருக்கு இல்லையா, இந்த தேர்வில் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டு அந்த போஸ்ட்டுக்கு எழுதியிருந்தீங்கன்னா பார்ட் ஏல குறைந்தபட்சம் 20 இருக்கான்னு பாருங்கள். 20 தான் நீங்கள் மினிமம் பாஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. 20க்கு கீழே தான் நீங்கள் ஃபெயிலு. அதே மாதிரி பொதறிவு பகுதியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 48 மினிமம் வந்து 120 கொடுத்தாங்களா, 120 போட்டிருப்பாங்க டோட்டலாக ஜிகே கொஷினு. இந்த 120க்கு வந்து மினிமம் 48 எடுக்கணும். ஸோ 48க்கு கீழே வச்சுருக்கீங்க, 47, 46, 40, 30 வச்சுருக்கீங்க பார்ட் பியில் அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் வந்து ஃபெயில் அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா?
பொறுத்தீங்க. இன்னும் 2 வாரம் பொறுத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் அவங்களே வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து அடுத்த கட்ட ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ப்ராக்டிக்கல் டேட் என்ன அப்படின்ற விவரங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ மார்க் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மினிமம் கட் ஆஃப் அல்லது மினிமம் மார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் குரூப் 4க்கு வந்து படிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.